தமிழ்நாடு இந்தியாவுக்கு அளித்திருக்கிற கான்ட்ரிபியூஷனை பற்றி ஒரு வார்த்தை பேசாத இந்த மீடியா இன்னைக்கு பிரிவினை எப்படி பேசுது? சும்மா பேசாது. என்னவோ இந்தியாங்கிறது டெல்லியில் இருக்கிற உனக்கு மட்டும்தான் சொந்த மாதிரியும், உங்களுக்கெல்லாம் இந்தியான்னு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே 300 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஜம்புத்தீவு பிரகடனம் போட்ட நாடு அது தமிழ்நாடு. அரசியல் இறையாண்மை என்பது மக்களிடம் இருக்கிறது. சட்ட இறையாண்மை என்பது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரித்து தரப்பட்டிருக்கு. சட்டம் போடும் உரிமை. அப்போது நாங்கள் எங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேணும்னு கேட்கும்போது இந்த இறையாண்மை அடிப்படையில் தானே கேட்குறோம். ஃபெடரலிசம் அட்டானமி ரெண்டுத்தையும் சேர்த்தானே பேசுகிறோம். இந்தியா ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபெடரல் கண்ட்ரியாக இருக்கணும். அதில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சுயாட்சியே இருக்கணும். தமிழ்நாட்டிலிருந்து கூலிகளாக போனவன் மலேசியாவில் சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு நேதாஜியோட சேர்ந்து ஐஎன்ஏவில் தான் வேலை செஞ்சான். தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த தேசபக்தி பாடமும் நீங்கள் எடுக்க வேண்டாம். மாநிலங்களை நசுக்குவது தேச விரோதமா, மாநிலங்களுக்கு உரிமை தருவது தேச விரோதம். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது நிலையில் இருந்தும் கூட நீ வந்து என்இபிஎத்துக்கெல்லாம் உனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிற மிரட்டலை காலங்காலமாக கேட்டும் கூட தமிழ்நாடு போராடி இந்த இடத்தை வந்து அடைந்திருக்கிறது. தமிழ்நாடு வந்து ஏற்கனவே ஒன்று செஞ்சுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று பண்ணியிருக்கு. அதை நீங்கள் பண்ணுங்கடா. நீங்கள் தோல்விகரமாக பண்ண ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எங்கிட்ட திணிக்காத. இந்தியா எப்படிப்பட்ட ஒரு சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை உருவாக்கணுங்கிறது தான் 50 வருஷமாக பேசியிருக்கிறோம். அதில் வந்து எதுவும் நடக்கலை, இருக்கிறதும் கொள்ள போயிட்டு இருக்குது. இன்னும் 20 வருஷத்துக்குள்ள தமிழ்நாடு என்ன முன்மொழிகிறதோ அதுதான் அனைத்து இந்தியாவின் பிரயாசம். காரணம் நாம் வந்து இதை வெறும் வார்த்தையாக சொல்லலை, இதை நிரூபித்து விட்டு சொல்கிறோம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் ஆழி செந்தில்நாதன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நேற்று சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. அந்த அறிவிப்பு வெளியிட்டது தொடங்கியே வந்து ஒன்றியத்தில் செயல்படக்கூடிய சோகால் தேசிய ஊடகங்கள், ஆங்கில இந்தி ஊடகங்கள், அவங்க எல்லாருமே வந்து இந்த அறிவிப்பு அப்படின்றது ஒரு பிரிவினைவாதத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, அதாவது மாநில அரசுக்கும் ஒன்றியத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு குறித்து அதை இன்னும் மேம்படுத்துவது, மாநில அரசுக்கு கூடுதல் அதிகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது தொடர்பாக ஒரு அறிக்கையை அளிப்பதற்கு, ஒரு பரிந்துரை அளிப்பதற்கான ஒரு கமிட்டி, ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையம் முதல் முறை உருவாக்கப்பட்டதில்லை. வெறும் ஒரு மாநில அரசு மட்டும் உருவாக்கியது கிடையாது, ஒன்றிய அரசுகள் கூட உருவாக்கியிருக்காங்க கடந்த காலங்களில். அதே போல் கடந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று, முதல் முறையாக இந்திய அளவில் ஒரு முன்னோடியாக தமிழ்நாடு அரசு, அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் இதே போன்ற ஒரு ஆணையம், ராஜமன்னார் ஆணையம் அப்படின்றது உருவாக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி மற்றொரு ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போது இது எந்த வகையில் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடியது அப்படின்ற ஒரு கருத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னீங்கல்ல ராஜமன்னார் கமிஷன், அந்த அறிக்கைக்கு பிறகு அதன் அடிப்படையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது 1974 இதே ஏப்ரல் 16ஆம் தேதி. இதே இந்த நாள் தான். இந்த நாட்களில் தமிழ்நாட்டில் என்ன பிரிவினைவாதத்தை திமுக பேசிச்சு சொல்லுங்கள். இந்திய பொருளாதாரத்துக்கு நாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்கு அளிச்சிருக்கிறோம். இந்தியாவில் கவர்னன்ஸுங்கிறது எப்படி வந்து இருக்க முடியுன்றதுக்கு முன்னுதாரணமாக தமிழ்நாடு செய்ததை வந்து இன்றைக்கி பாராட்டாதவங்க யாருமே கிடையாது. அது ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத்தாக இருக்கட்டும், பேலன்ஸ்டு க்ரோத்தாக இருக்கட்டும், எல்லா விதங்களிலும் இந்தியாவில் தகவல் தொழில்நுட்ப புரட்சி உருவானதற்கான அடித்தளத்தை தமிழ்நாடு உருவாக்கி கொடுத்துருக்கு. அந்த முதல் மாநில சுயாட்சி தீர்மானம் போட்ட நாள், இப்போ புதுசாக கமிட்டி தான் போட போகிறாங்க. ஆமாம், கமிட்டி தொடர்பான அறிவிப்பு. ஆமாம், அந்த தீர்மானத்தை போட்டதன் பிறகு திமுக என்ன பிரிவினைவாதத்தை பேசியது, இல்லை தமிழ்நாட்டில் என்ன பிரிவினைவாதம் வந்துருச்சு? முதல்ல இந்த டெல்லி மீடியாவுக்கு வந்து இந்தியானா என்னன்னு தெரியலைங்க. இதை தான் காலகாலமாக நாம் சொல்கிறோம். இந்தியாவை பற்றிய பார்வை இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் பல்வேறு விதமாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதே கேள்வியை தான் வந்து அண்ணா நாடாளுமன்றத்தில் இருக்கும்போது கேட்டாங்க. நீங்கள் வந்து சாவரன்ட்டிக்கு எதிராக பேசுகிறீங்க, இறையாண்மைக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு. இப்போ அண்ணா கேட்டார், இறையாண்மைனா என்னன்னு கேட்டார். இறையாண்மைனா என்னன்னு நினச்சிக்கிட்டு இந்த 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 குற்றச்சாட்டை மேலே நீங்கள் வைக்கிறீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி கான்ஸ்டியூஷனில் த பொலிட்டிக்கல் சாவரன்ட்டி லைஸ் வித் பீப்புள் ஆஃப் இந்தியா, அதுதான் சொல்லுது. இந்திய மக்களிடம்தான் இந்தியாவின் இறையாண்மை இருக்கிறது. நாங்களும் இந்திய மக்கள் தான்.
எங்களுக்கும் இறையாண்மை இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. நான் ஒரு கருத்தை வைக்கிறேன், அது எப்படி இறையாண்மைக்கு எதிராக போக முடியும்? அப்புறம் அவர் சொல்கிறாரு, பொலிட்டிக்கல் சாவரன்டி, அரசியல் இறையாண்மை என்பது மக்களிடம் இருக்கிறது, சட்ட இறையாண்மை என்பது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் பிரித்து தரப்பட்டிருக்கு, சட்டம் போடும் உரிமை. அப்போது நாங்கள் எங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேணும்னு கேட்கும்போது இந்த இறையாண்மை அடிப்படையில் தானே கேட்குறோம். எல்லாரும் முன்வைக்கக்கூடிய இன்னொரு கருத்து நீங்கள் சொல்வது போல, இந்த கோரிக்கையே மற்ற மாநிலங்களில் எழலன்னு யார் சொன்னது? இந்த கோரிக்கைகளை சரிவர கவனிக்காதது காரணமாகத்தானே காஷ்மீரில் பிரச்சனை, வடகிழக்கு மாநிலங்களில் பிரச்சனை, அசாமில் பிரச்சனை, பஞ்சாபில் பிரச்சனை. எப்படி அங்கெல்லாம் பிரிவினைவாதம் நீங்கள் சொன்னீங்களா, அந்த பிரிவினைவாதம் அங்கெல்லாம் ஏன் வந்தது? அவர்களின் தனிப்பட்ட பிரச்சனையை உங்களால் டீல் பண்ண முடியல, அதனால தானே பிரச்சனை வந்தது. தமிழ்நாடு ஒரு காலத்தில் பிரிவினை கேட்டு அதன் பிறகு வேண்டாம் என்று முடிவெடுத்தது. அதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு பிரிவினை கேட்டது திராவிட நாடுங்கிற பேரில். அதன் பிறகு அது வேண்டாம் முடிவெடுத்தாச்சு. முடிவெடுத்த பிறகு ஃபெடரலிசம், அட்டானமி ரெண்டுத்தையும் சேர்த்தானே பேசுகிறோம். இந்தியா ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபெடரல் கண்ட்ரியாக இருக்கணும், அதில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சுயாட்சியே இருக்கணும். தமிழ்நாட்டில் திமுக என்னைக்காவது தமிழ் மொழிக்கு மட்டும் உரிமை கொடுன்னு பேசியிருக்காங்களா? நீங்கள் பாருங்கள், அவங்க தேர்தல் அறிக்கையில் எந்த இடத்துலையும் தமிழ் உட்பட அனைத்து மொழிகளுக்கும் ஆட்சி மொழி அந்தஸ்து வேண்டும், அனைத்து மாநிலங்களுக்கும் சுயாட்சி வேண்டும், இப்படி தான் நாம் பேசியிருக்கிறோம். நாம் எப்பொழுதுமே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தான் பேசிட்டு வரோம். தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு போராட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நாம் இடஒதுக்கீடு கொடுப்பதுக்கு நடத்தின போராட்டத்தின் நீட்சியை நாம் தான் மண்டல் கமிஷனாக கொண்டு போகிறதுல பெரிய பங்கு வகித்தோம். தமிழ்நாடு மாடல் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்குது, குஜராத் மாடலோ ஊபி மாடலோ கிடையாது. தமிழ்நாடு இந்தியாவுக்கு அளித்திருக்கிற கான்ட்ரிபியூஷனை பற்றி ஒரு வார்த்தை பேசாத இந்த மீடியா இன்னைக்கு பிரிவினை எப்படி பேசுது? தனித்து போவதுங்கிறது வேற, தனித்துவங்கிறது வேறுங்க. நாம் என்ன பேசுகிறோங்கிறது முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிறாங்களன்னா புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. அன்றைக்கே தான் பேசுனாங்க, 1974 தான் பேசுனாங்க, இன்றைக்கும் அதான் பேசுகிறாங்க. அதாவது இதை தான் பிரிவினைவாத பூச்சாண்டி நாங்கள் சொல்கிறது. சும்மா பேசாது, என்னவோ இந்தியாங்கிறது டெல்லியில் இருக்கிற உனக்கு மட்டும்தான் சொந்த மாதிரியும், இதெல்லாம் ஒன்றும் சொந்தம் இல்லாத மாதிரியும், உங்களுக்கெல்லாம் இந்தியான்னு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே 300 வருஷத்துக்கு முன்னாடியே ஜம்புத்தீவு பிரகடனம் போட்ட நாடு அது தமிழ்நாடு. மருது சகோதரர்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா பகுதியை சேர்ந்த அந்த போராளிகளோடு ஒன்று சேர்ந்து 1780களில் வெளியிட்ட அறிக்கைக்கு பேர் சிவகங்கை பிரகடனம் கிடையாது, தமிழ்நாடு பிரகடனம் கிடையாது, ஜம்புத்தீவு பிரகடனம், இந்தியாவுக்கான பிரகடனம். தமிழ்நாட்டிலிருந்து கூலிகளாக போனவன் மலேசியாவில் சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு நேதாஜியோட சேர்ந்து ஐஎன்ஏவில் தான் வேலை செஞ்சான். தமிழ்நாட்டுக்கு எந்த தேசபக்தி பாடமும் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏன்னா டெல்லி, பாம்பே, கல்கட்டா, இது சென்னை, இதில் கடலோரத்தில் பிரிட்டிஷ் ராஜ்யம் முதல்ல அந்த உரிமை குரல் எழுப்பின இடம் மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா தான், டெல்லி இல்லை. நவீன இந்தியாவின் தோற்றம் இந்த ப்ராவின்ஸில் தான், மெட்ராஸ் ப்ராவின்ஸ், கல்கட்டா ப்ராவின்ஸ், பாம்பே ப்ராவின்ஸில் தான் தொடங்குச்சு. அங்கே தான் இந்திய தேசியம் வளர்ந்தது. இங்கே இருக்கக்கூடியவர்கள் தான் அதை உருவாக்கி கொடுத்தாங்க. இந்த வரலாறு எதுவுமே தெரியாமல் எதை சொன்னாலும் பிரிவினைவாதம். என்ன பிரிவினைவாதம்? இந்தியா என்பது ஒரு ஃபெடரல் கண்ட்ரியாக இருக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிறது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இது எப்படி தேச விரோதமாக ஆகும்? மாநிலங்களை நசுக்குவது தேச விரோதமா, மாநிலங்களுக்கு உரிமை தருவது தேச விரோதமா? இதுக்கு பதில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன சொல்கிறோம், ரொம்ப லாஜிக்காக எளிமையாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேங்க. ஒரு சில இந்தியா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. இந்தியாவில் அதிகபட்ச அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா சட்டம் இயற்றும் அவைகள்கிட்ட தான் இருக்கணும். அதாவது மக்களுடைய பிரதிநிதிகள் போய் ஒரு சட்டத்தை எழுதுகிறாங்கல்ல, அந்த இடம் எதுவோ அங்கே தான் அதிகாரம் இருக்கணும். போலீஸ் கிடையாது, இராணுவம் கிடையாது, ஜனாதிபதி கிடையாது, கவர்னர் கிடையாது. 2 சட்டம் இயற்றும் அவைகள் இந்தியாவில் இருக்குது. ஒன்று பார்லிமெண்ட், இன்னொன்று சட்டசபை. ஒவ்வொரு மாநிலத்திலையும் லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் இல்லையா? இந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் அங்கத்தான் அதிகாரம் இருக்கணும். ஏன்னா அதான் மக்களுடைய அதிகாரம். அதை பிரித்து வச்சுருக்கிறோம். சில விஷயங்களை ஒன்றிய அரசு தான் பண்ண நல்லா இருக்கும். இந்தியாவுக்கான ஒரு கரன்சி சிஸ்டம் இருக்குது, அது மாநிலம் பண்ண முடியாது. இந்தியாவுக்கான இராணுவம் ஒரு மாநிலம் செய்ய முடியாது. இந்தியாவுக்கான ஃபாரின் பாலிசி ஒரு மாநிலம் முடிவெடுக்க முடியாது. மாநிலங்களோடு கன்சல்ட் பண்ணி எல்லாம் செய்யலாம். ஆனால் செய்யக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கும். அதுதானே சரியானது. அதை ஒன்றிய அரசு தானே பண்ண முடியும். அந்த வகையில் எந்த பிரச்சனையும், அந்த பிரச்சனை யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? என்னைக்காவது கரன்சி அக்கட்ட கூட நம்ம கேட்டுருக்கிறோமா? ரெண்டாவது, இன்னும் சில விஷயம் இருக்குது. இது மக்களோட சம்பந்தப்பட்ட நேரடியான விஷயம். கல்வி, மருத்துவம், அப்புறம் உள்கட்டமைப்பு, அப்புறம் சாலைகள்,
அப்புறம் கல்வின்னு சொல்லும்போது நான் சொல்கிறது எல்லா விதங்களையும் சொல்கிறேன். என்ன மாதிரியா ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும், என்ன தொழில் முக்கியமாக இந்த ஸ்டேட்டில் எந்த தொழில் வளர்க்க முடியும், இந்த ஸ்டேட்டில் இந்த ரீஜனில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதையெல்லாம் மாநில அரசுகள் தான் செய்யணும். உலகத்தினுடைய மிக சக்ஸஸ்ஃபுல்லான நாடுகள் அத்தனையுமே இப்படி தாங்க வேலை செய்கிறாங்க. அதாவது அவங்க வந்து மல்டி யூனிட்டாக, சின்ன நாட்டுக்கு அது தேவைப்படாது. இப்போ சிங்கப்பூருக்கு பேச முடியாது, ஜப்பான் கிட்ட கூட பேச முடியாது. ஆனால் சைனாவோ அமெரிக்காவோ ஈவன் ஜெர்மனோ எல்லா வெற்றிகரமான பொருளாதார நாடுகள்லையுமே இந்த டிவிஷன் ஆஃப் பவர் இருக்கும். ஒன்றிய அரசு சிலதை செய்யும், மற்றதெல்லாம் மாநில அரசு தான் செய்யும். ஆனால் இந்த பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஊரில் இருக்கிற ஸ்கூலில் பற்றி நான் தான் கவலைப்படுவேன், நான் வந்து பிஎம்ஸ்டி ஸ்கூல்னு கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு அங்கே என்ன பாடம் சொல்லிக் கொடுக்கணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு பேசிட்டு இருக்கேன். எவ்வளோ பைத்தியக்காரத்தனம் இது! இதைத்தானே எதிர்க்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழில்துறையை வளர்த்து, தமிழ்நாடு இவ்வளோ தொழில்துறையை வளர்த்து வரக்கூடிய வருமானத்தை நீ கூசாமல் எடுத்துகிட்டு போறிய, ஏன் அப்போ வரலையா? இதெல்லாம் இதெல்லாம் அப்போ வரலையா உனக்கு? தமிழ்நாட்டினுடைய எக்கனாமிக் சக்ஸஸ் ஸ்டோரியினுடைய பலன் யார்? ஒன்றிய அரசா மாநில அரசா? ஒன்றிய அரசு தான். டேக்ஸ் உனக்கு தான் போகுது. நீ அதை எடுத்து வந்து காலகாலமாக வந்து பீகார் ஊட்டிக்கும் கொடுத்துட்ருக்குற. தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா எதோ ஒன்றா வச்சுக்கலாம். ஆக இந்தியாவுக்கு எது உகந்த ஆட்சி முறை, இந்தியாவில் எது வந்து உண்மையிலே பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, நான் அடித்து சொல்கிறேங்க, இந்தியா வில் ஆல்வேஸ் பெர்ஃபார்ம் ஆர் ஃபங்க்ஷன் ஒன்லி ஆஸ் எ ஃபெடரேஷன். இந்தியா ஒரு ஃபெடரேஷனாகத்தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் அதனுடைய இயல்பு, அதுதான் அதனுடைய பலமும் கூட. இதைத்தான் திமுக மீண்டும் மீண்டும் சொல்லுது. நீ எல்லாத்தையும் சேர்த்து யோசிக்காத, டெல்லியில் உட்காந்து எல்லாத்தையும் யோசிக்காத. நீ செய்ய வேண்டியது மேலே, நீ வந்து உலக அளவில் இந்தியாவினுடைய பொருளாதார வல்லமையையும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸையும் மெயின்டைன் பண்ணுறதுல கவனம் செலுத்துறதை விட்டுட்டு லோக்கல் பிரச்சனை பண்ணி வந்தீங்கன்னா நீ எங்கே உன்னால் டெலிவரி பண்ண முடியாதான் இன்றைக்கி நடக்குது. இது வந்து ஒரு திசை திருப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, 50 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே கட்சி தான் இப்படிப்பட்ட ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணாங்க. அதனுடைய ரெக்கமெண்டேஷனை வாங்கி அதை வந்து ரெசல்யூஷனாகவும் சட்டப்பேரவையில் பாஸ் பண்ணிட்டாங்க. என்ன நடந்துச்சு? 50 வருஷம் மீண்டும் ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணி 1950 ஆட்சி முறை வந்த பிறகு, குடியாட்சி முறை வந்த பிறகு எத்தனையோ எஜுகேஷன் பாலிசியை ஒன்றிய அரசு போட்டிருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசி போட்டீங்க. இதுக்கு முன்னாடி எஜுகேஷன் பாலிசி நீங்கள் போடலையா? எத்தனை எக்கனாமிக் கமிஷன்ஸ், எத்தனை எஜுகேஷன் பாலிசி, எத்தனை தொழில்துறை அறிவிப்புகள், எவ்வளவு பாலிசி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் போட்டிருக்கீங்க. அப்போ வந்து அதெல்லாம் கண் துடைப்புன்னு சொல்ல முடியுமா? காலகட்டம் மாறும்போது புது பிரச்சனைகள் வருது, பழைய பிரச்சனைக்கே புது டைமென்ஷன்ஸ் வருது. அன்னைக்கு வந்து இந்த இது கொண்டு வரும்போது எமர்ஜென்சிலாம் அதனுடைய விளைவுகள்லாம் அதுக்கு பின்னாடி தான். அதுக்கு முன்னாடி இருந்த சூழல் இன்றைக்கி புது பிரச்சனைகள் இருக்குது. அன்றைக்கி ஜிஎஸ்டி கிடையாது, இன்றைக்கி ஜிஎஸ்டி பிரச்சனை வந்திருக்கு. அன்றைக்கி டீலிமிட்டேஷன் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்திருக்கு. அன்றைக்கி தமிழ்நாட்டுடைய எக்கானமி அல்லது மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான வரி பகிர்வு தொடர்பான பிரச்சனை அன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது, இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஸ்டடி தானே பண்ண சொல்கிறாங்க. இந்த ஸ்டடியில் வந்து இல்லை, தமிழ்நாடு வந்து இதில் ஒட்டுமொத்தமாக நிறைய இதில் பலன் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்கக்கூட மாட்டோம். ஸ்டடி தானே பண்ணுறாங்க. பண்ணுறது யாராவது சின்ன சின்ன கட்சிக்காரங்களா? ஒரு ஓய்வு பெற்ற முன்னாள் நீதியரசர், ஒரு முக்கியமாக அப்பழுக்கற்ற ஒரு அதிகாரி என்று பெயர் எடுத்தவர், அப்புறம் ஒரு 49 வருஷமாக தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்டடி பண்ண பேராசிரியர் நாகநாதன். இப்போ இவங்கெல்லாம் யார்? சில கட்சிக்காரங்களா? நாகநாதன் கூட நீங்கள் திமுக சார்ந்தவர் சொல்லலாம். மற்ற 2 பேர் ஆக இவர்கள் ஒரு ஸ்டடி தானே பண்ண போகிறாங்க. நீங்கள் ராஜமன்னார் கமிட்டி அறிக்கையை கூட பார்த்தீங்கன்னா, அது போட்டது தமிழ்நாடுனாலும் கூட ராஜமன்னார் குழு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி மட்டும் ஸ்டடி பண்ணி அதை எழுதலை. அது முழுமையான நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் உள்ளவங்கள அவங்க தொடர்பு கொண்டாங்க. அன்றைக்கி எல்லா கட்சிகள், அப்புறம் நீதி அரசர்கள், அப்புறம் வந்து எக்கனாமிக் அட்வைசர்ஸ்னு சொல்லிட்டு சென்ட்ரலில், ஸ்டேட்டில், இந்தியா முழுக்க இருக்க எல்லாருக்குமே கடிதங்கள் அனுப்பி உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டு, தமிழ்நாட்டில் அது நடந்தாலும் கூட அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அது ஒன்றிய அரசுக்கான ரெக்கமெண்டேஷன். ஒன்றிய அரசு என்ன செய்யணுன்றதுக்கு தான் ரெக்கமெண்டேஷன். ஸோ தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்த இந்தியாவும் பண்ண வேண்டிய வேலையை பண்ணி கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்து இதை நாங்களே பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் அவங்க சர்க்காரியா கமிஷன், பூஜி கமிஷன் எல்லாமே போட்டாங்க. ஆக தமிழக அரசுடைய இந்த பணி தமிழ்நாட்டுக்கானது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கானதை புரிஞ்சுக்குங்க. இந்தியா எப்படிப்பட்ட ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை உருவாக்கணுங்கிறது தான் 50 வருஷமாக பேசியிருக்கிறோம். அதில் வந்து எதுவும் நடக்கலை, இருக்கிறதும் கொள்ள போயிட்டு இருக்குது. இல்லை, அவங்களுடைய கேள்வி 50 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட அந்த கமிஷன் அதனுடைய பலன் என்ன? பலன் என்னன்னா யார் ஏற்றுக்கல? தமிழ்நாடு அரசு வந்து அந்த கமிட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகிறாங்க. ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கல.
அதன் பிறகும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு வலியுறுத்துகிறது. தமிழ்நாடு மட்டுமா வலியுறுத்துது, 74 இதை போட்டாங்க. அதன் பிறகு எமர்ஜென்சி பீரியட் முடிஞ்ச பிறகு வந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய இந்த ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை மற்றும் இந்த தீர்மானத்துக்கு பிறகு பல மாநிலங்களில் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்தது. பல பேர் இதே போல் தீர்மானம் போட்டாங்க. இதில் பஞ்சாபில் போட்டாங்க, காஷ்மீரில் போட்டாங்க, ஜோதிபாசு வெஸ்ட் பெங்காலில் பண்ணார், என்டிஆர் பண்ணார், ஹெக்டே பண்ணார், எல்லாருமே தொடர்ந்து செய்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது தொடரலைங்கிறது வருத்தத்துக்குரியது தான். அதை நான் மறுக்கலை, இன்னும் வலுவாக செஞ்சுருக்கணும், அதெல்லாம் நான் மறுக்கலை. ஆனாலும் ஒரு 15 வருஷம் வந்து இந்தியாவில் இது ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருந்து 90ஸ்க்கு பிறகு வந்து அதை பற்றி வந்து அதிகம் பேசாமல் போயிட்டோம். அதுக்காக மறுபடியும் பேசாமல் இருக்கணுமா என்ன? சரி, கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை விமர்சிக்கிறதுக்கு தப்பு கிடையாது. ஆனால் அந்த விமர்சனத்தோட நோக்கம் என்ன? விமர்சனத்தினுடைய நோக்கம் வந்து திமுகவை திட்டுறதுன்னு அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல கூட எனக்கு விருப்பம் இல்லை. விமர்சனத்தின் நோக்கம் வந்து இல்லை, போன முறை நம்ம போட்டோம், சரியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம், இந்த முறை வந்து அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற மாதிரி இருந்ததுன்னா we welcome that criticism. ஸோ ஒருவேளை அதற்கு பிறகு திமுகவினுடைய ஆட்சி தொடர்ந்து இருந்துச்சுன்னா இதில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும்னு கருதுறீங்களா? ஆமாங்க, ஒரு வேளை தொடர்ந்து இருந்திருந்தா, என்னை பொறுத்தவரையில் 1980s வந்து தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சி சார்ந்த விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து வளர்ந்துருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, அதிமுக உருவான பிறகு பொலிட்டிக்கல் ஸ்பேஸுங்கிறது வந்து திமுகவா அதிமுகன்ற அந்த பைனரிக்குள்ளே மாட்டிக்கிட்டதில் வந்து நம்முடைய தலைவர்கள் அத்தனை பேருமே அடிப்படையான விஷயங்களை விட இந்த அன்றாட அரசியலுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலைக்கு போனாங்க. கொள்கை சார்ந்த விஷயங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு அன்றாட அரசியல் முக்கியத்துவம் பெற்றது. ஆனால் கொள்கை சார்ந்த விஷயங்களை அவங்க வலியுறுத்தாமலாம் இல்லை, வலியுறுத்திட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த டைனமிக்ஸ்ன்னு சொல்லும் இல்லை, ஒரு சமயத்தில் சில விஷயங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்போம், சில சமயம் கொடுக்க முடியாமல் போயிடுது, அது வந்து குறைஞ்சது. அதன் பிறகு வந்து என்னென்னா, அந்த தலைமுறை மாதிரி அடுத்த தலைமுறை வரும்போது இயல்பாகவே வந்து அந்த இடத்துல ஸ்டாக்னேஷன் வந்துச்சு. இப்போ 2014 மோடி வந்து மறுபடியும் மாநில உரிமைகளுக்கு ஆப்பு வச்சு ஆரம்பித்த உடனே நாம் வந்து இப்போ மறுபடியும் ஓகே விழிச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து விமர்சனம் பண்ணுறதுல இந்த சுத்தமான தூய்மையான விஷயங்கள் உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே புறச்சூழலை சார்ந்து தான் நடக்குது. புறச்சூழலும் அகச்சூழலும் சேர்ந்து தான் எல்லா விஷயங்களும் வந்து உருவாகுது. இன்றைக்கி ஏன் இது நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி நடக்கிறதுக்கான புறச்சூழல் வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? அன்றைக்கி நடக்கலைன்னா அன்றைக்கி ஒரு சமரசம் இருந்தது. நான் கேட்குறேன், 15 வருஷமாக எந்த நேஷனல் பார்ட்டியும் தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி வர முடியல. கூட்டணி ஆட்சி தான் அமைக்க வேண்டியிருந்தது. காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அல்லது ஜனதா பரிவாரங்களாக இருக்கட்டும், அவங்க யாராலும் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கலை, கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது இந்த வேலையை அவங்களால பண்ண முடியுமா? அவங்க பண்ணணும்னு நினைச்சாலுமே கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா கூட்டணி ஆட்சி தான் அவங்களுக்கு முக்கியம், ஆட்சி நடத்துறது தானே முக்கியம். அப்போ ஏதாவது செஞ்சாலும் ரகசியமாக தான் செய்வாங்க, இல்லை திருட்டுத்தனமாக தான் பண்ணுவாங்களே ஒழிய அவங்களால முழுமையாக நினைக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ இந்திரா காந்தி பண்ண அதே மாதிரியான வேலையை வந்து பின்னாடி வந்தவங்க யாரும் அந்த அந்த அதிகார பறிப்பு சொல்கிறேன் அந்த வேகத்தில் பண்ண முடியல. காரணம் வந்து டைனமிக்ஸ் மாறுது. இந்திரா காந்தியுடைய மறைவுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அனைத்து இந்திய அளவில் உருவாக்குது. அது காலிஸ்தான் பிரச்சனையோட சம்மந்தப்பட்டது. அதன் பிறகு இந்தியாவுடைய கோர் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து பயங்கரவாத எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியல் முன்னுக்கு வருது, இந்த பக்கம் வந்து பிஜேபி எமர்ஜாக ஆரம்பிக்குது, மதவாத அரசியல். அப்போ வந்து நான் 80ஸோட செகண்ட் ஹாஃப் 90ஸ்ல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரவாத எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, அப்புறம் ஊழல் பிரச்சனை அப்படிங்கிற டைனமிக்ஸ் போகும்போது இந்த யூனியன் ஸ்டேட் ரிலேஷன் பற்றியெல்லாம் வந்து பிரதானமாக பேசக்கூடிய ஒரு கான்டெக்ஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. புறச்சூழல் இல்லை. அதன் பிறகு 90s பிறகு உலகமயமாதெல்லாம் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் வேகமாக தன்னிச்சையாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய சூழலே உருவாயிடுச்சு. தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, ஒன்றுபட்ட ஆந்திரா இவங்கெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு முதலீடுகளை ஈர்த்து முதல்வர்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்களாக மாறக்கூடிய காலமாக 90s வந்தது. அப்போ வந்து ஒன்றிய நிலையில் பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சிகள் வர ஆரம்பிக்குது. கலைஞராக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி என்டிஆர், அப்புறம் வந்து அது பிறகு சந்திரபாபு நாயுடு, தேவகவுடா, இவங்கெல்லாம் வந்து பொலிட்டிக்கலாக முக்கியத்துவம் பெறும்போது என்ன ஆகுதுன்னா அகைன் வந்து இந்த கூட்டணி ஆட்சியே ஒரு கூட்டாட்சி மாதிரி ஒரு போலி தோற்றம் தான்.
ஆனால் கான்டெக்ட்ல வந்து என்னன்னா இவங்களுடைய முக்கியத்துவத்தை யாரும் புறக்கணிக்க முடியாது. ஆமா. மாநிலங்களுடைய முக்கியத்துவத்தை யாரும் ஸோ புறக்கணிக்க அந்த முடியாது. டைம்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து 40 சீட்டு மொத்தமா வருதுன்னா எந்த நேஷனல் பார்ட்டி அதை புறக்கணிக்க முடியும்? ஆந்திராவில் வந்து 42 சீட்டு ஒன்றா வந்ததுன்னா எவனால் புறக்கணிக்க முடியும்? ஆனாலும் அந்த பீரியடில் வந்து ஒருவித பேலன்ஸ் இருந்தது. அந்த பீரியடில் மாநில உரிமைகளுக்காக அடித்து பேசினவர் தாங்க இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி. குஜராத்துடைய முதல்வராக இருந்து அவர் பேசாததையா நீங்கள் பேசிட்டாங்க. ஒரு சமயத்தில் அவரே தானே பேசினார். வரி வசூல் பற்றி பேசும்போது நீ பண்ணுறது நீயே வச்சுக்க, நான் பண்ணுறது நானே வச்சுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கிறாரு. அது மன்மோகன் சிங் வந்து மாநிலங்களுக்கு வந்து உரிமை கொடுக்கல, சரியான நிதி பங்கீடு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி பேசுறதை விடவா நீங்கள் வந்து தமிழ்நாடு முதல்வர் பேசிட்டாரு. ஸோ அந்த காலகட்டங்க அது எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா 2014 வந்த பிறகு பிஜேபியுடைய அரசியலுங்கிறது வந்து இப்போ நாடாளுமன்ற ஜனநாயக அரசியலாகவே இல்லை. அது அதாவது விட்டு கொடுக்குற அரசியலாகவே இல்லை. இது வேற ஒன்றா வந்திருக்கு. இது என்ன செய்யுதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சித்தாந்தம் இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயகமே வேண்டாம், இந்தியாவில் குடியாட்சியே வேண்டாம், இது இங்கே ஒரு இந்து ராஷ்டிரத்தை கொண்டு வருவோம், இங்கே மாநிலங்கள் தேவையில்லை, இங்கே வெறும் பிரதேசங்கள், அதாவது என்னென்னா கவர்னரால் ஆட்சி செய்யப்படக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ் அப்படி இருந்தால் போதும், மாநில கட்சிகளே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அரசியல் வந்து இந்த உரிமைகளெல்லாம் பறிக்கப்படும் போது இன்றைக்கி மாநில உரிமை பற்றி தமிழ்நாடு மட்டுமா பேசுது? பாஜக ஆளாத எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. ஸோ தமிழ்நாட்டினுடைய குரல் அப்படிங்கிறது இன்றைக்கி ஏற்கனவே அது அனைத்து இந்திய குரல் தான், ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் தான். இந்த ஆல் இண்டியா பாலிடிக்ஸில் வந்து சோகால் நேஷனல் மீடியா, கோடி மீடியா யார் பக்கம் இருக்கும்? அவங்க பக்கம் தான் இருக்கும். அதனால தான் இந்த குற்றச்சாட்டு. அதே மீடியாவுடைய இன்னொரு பகுதியினர் என்ன செய்ய விரும்புகிறாங்கன்னா, இன்றைக்கி திமுக முன்மொழிந்திருக்கக்கூடிய இந்த ஐடியா அப்படின்றது இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே வந்து இது போன்ற ஒரு ஐடியா வந்து எமர்ஜ் ஆகிருக்கு. ஈவன் வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில், ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் அப்படின்னு அவங்க சுட்டி காட்டுறது என்னவாக இருக்குன்னா, அந்த சமயத்தில் ஒன்றியத்தால் அமைக்கப்பட்ட இந்த கமிஷன், சர்க்காரியா கமிஷனும் சரி, வெங்கடாச்சலயா கமிஷனும் சரி, இது ரெண்டையும் சுட்டி காட்டி இந்த கமிஷன்கள் அமைக்கப்படும் பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா. அப்போது இந்த கமிஷன் இப்போ அமைச்சிருக்கக்கூடிய இந்த கமிஷன் ஜோசப் குரியன் கமிஷன், இந்த கமிஷன் அமைக்கும் போது திமுக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாருன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இதனுடைய பின்னணி நீங்கள் எப்படி பார்க்க? பின்னணி ஒன்றும் இல்லை, இதனுடைய சீரியஸ்னஸை குறைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான். அதாவதுங்க மாநில சுயாட்சி பேசும்போது அதில் 2 ஆங்கிள் இருக்குது. ஒன்று, இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சியாக ஆளப்பட வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் இருந்து இந்திய அரசியல், இந்தியன் பாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லை, இந்தியன் பாலிட்டி, அதை வந்து ரீடிஃபைன் பண்ணக்கூடிய அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், பெரும்பாலும் வந்து அதிகாரம் சார்ந்த ரீஃபார்ம், வந்து இந்த இடத்துல இதை மாற்றிக்கலாம், இங்கே இதை மாற்றிக்கலாம், இந்த பர்சன்ட் 8லேருந்து 9 ஆக்கிக்கலாம், 8 3 ஆக்கலாம், இந்த ரீஃபார்ம் இருக்குல்ல. ஒன்றிய அரசு செய்த எல்லா விஷயங்களும், எம்ஜிஆர் ஜெயலலிதா பீரியடில் பேசப்பட்ட பல விஷயங்களுமே இந்த ரீஃபார்ம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம். இன்னும் சொல்ல போனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிட்டியாகத்தான் ஆரம்பத்தில் இருந்தே இந்த பிரச்சனை பேசப்பட்டது. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ற பேரில் அதை அடைக்கிடுவாங்க. நாம் பேசுகிறது வந்து இந்தியாவினுடைய பன்மைத்துவத்தை காப்பாற்றக்கூடிய, அதை மேம்படுத்தக்கூடிய பொலிட்டிக்கல் பிரச்சனை பேசுகிறோம். இது வந்து அதனுடைய ஒரு பாகமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனை. கான்ஸ்டியூஷன் வைஸ் சேஞ்ச் கேட்குறோம். இவங்க வந்து மேலாக என்ன சொல், இப்போ இந்தியா தட் இஸ் த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டெமோக்ராட்டிக், செக்குலர், சோஷலிஸ்ட், ரிப்பப்ளிக்னு பேசுகிறோம் இல்லையா. டெமோக்ராட்டிக், செக்குலர், சோஷலிஸ்ட் அண்ட் ஃபெடரல் ரிப்பப்ளிக்னு அதை கொண்டு வரணும். அது ரியல் ஃபெடரலாக இருக்கணும். யூனியன், அதாவது இந்தியாங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லை, யூஎஸ், அது மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. அந்த மாதிரி இந்தியாங்கிறதே அடிப்படையில் வந்து ஒரு கூட்டாட்சியாக இருக்கணும்னு பேசுகிற பார்வைங்கிறது வேறு. 2 கவர்மெண்ட் பாடிக்கு இடையில் எப்படி வந்து அதிகாரங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷனை பற்றி பேசுகிறது வேறு. பல யூனியன் கவர்மெண்ட்டுடைய பல கமிட்டி இது எல்லாமே என்னென்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் பற்றி பேசுகிறது தான். அவ்வளோதான், அதோட பேசி அதை நிறுத்திடுவாங்க. பல மாநிலங்கள் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது எப்பவுமே நடக்கும். சென்ட்ரல் ஸ்டேட் பாடினே ஒன்று யூனியனில் வச்சுருக்காங்கல்ல, அதனுடைய நோக்கமே இது தானே. இன்டர் ஸ்டேட் கவுன்சில் எதுக்கு வச்சுருக்காங்க? இந்த மாதிரி வருஷம் அதாவது மோடி வந்ததுலேருந்து அதெல்லாம் எடுத்து முட்டாங்க. பிளானிங் கமிஷனில் டிபேட் நடக்கும், இன்டர் ஸ்டேட் கவுன்சிலில் டிபேட் நடக்கும். அதெல்லாம் நடக்கிறது நோக்கம் வந்து இந்த வருஷம் இந்த பிரச்சனை வந்தது, நீங்கள் வந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு இங்கே ஒரு மந்திரி பேசுவார். சரி, அடுத்த வருஷம் அதை சரி பண்ணிடலாங்க, நீங்களே பார்த்துங்க, இந்த தொந்தரவு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஜீவோ போட்டு அதை முடிச்சிருவாங்க. அதல்ல பிரச்சனை. ஹவ் இந்தியா ஷுட் பி கவர்ன்ட், இந்தியா எவ்வாறு ஆளப்பட வேண்டும் என்கிற கேள்வி தான்
74 நம்ம வச்ச கேள்வி, இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் வைக்கிற கேள்வியும் அவர் அழகாக சொல்கிறார். குஜராத்லேருந்து நார்த் ஈஸ்ட் வரை, காஷ்மீர்லேருந்து கேரளா வரை அப்படின்னு சொல்கிறார் நேற்று பேச்சில். ஒட்டுமொத்த இந்தியாவுமே எப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கணுங்கிற ஒரு விஷனோடு தான் இதை வந்து வைக்கிறாங்க. உறுதியாக இந்த கமிட்டியினுடைய அறிக்கை வர்றதுக்கு காலதாமதமாக அது என்னை பொறுத்தவரையிலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு மாதம்லாம் முடிக்க முடியாது. அது தேவையான அளவு தான் கொடுத்துருக்குறாங்க. நாம் செய்ய வேண்டியது வந்து அதை ஃபாலோ பண்ணி அதை வந்து எப்படி வந்து பொலிட்டிக்கலாக நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதும், இந்தியா முழுக்க எப்படி அதை கொண்டு போக போகிறோங்கிறதும் முக்கியம். ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இதை பேசுவதாக மீண்டும் மீண்டும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அர்த்தமே கிடையாது. 60s தமிழ்நாடு தான் மொழி பிரச்சனையை பேசுச்சு. இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியா பேசுதா இல்லையா? ஒரு காலம் தமிழ்நாட்டில் தான் வந்து இடஒதுக்கீடுடைய முக்கியத்துவத்தை பேசினாங்க. மண்டல் கமிஷனுங்கிறது வந்து வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆச்சு. அதன் பிறகு தமிழ்நாட்டுடைய மாடலை பேசுனாங்களா இல்லையா? குஜராத் மாடலை பேசினவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டு மாடலை பேசுகிறாங்களா இல்லையா? தமிழ்நாட்டின் இன்க்ளூசிவ் க்ரோத்தை வந்து நேற்று வரையில் கண்டுக்காதவங்க இன்றைக்கி வந்து பேசுகிறாங்களா இல்லையா? நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எப்படி ஒரு மாநில அரசு ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற விஷயத்துலையும், எப்படி வந்து இடஒதுக்கீடின் மூலமாக ஒரு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டு வரணுங்கிறதுலையும், எப்படி ஒரு இருமொழி கொள்கை மூலமாக ஒரு கல்வி முறை இருக்கணுங்கிற விஷயத்துலையும், எப்படி மாநிலங்களின் உரிமை இருக்கணுங்கிற விஷயத்துலையும் தமிழ்நாடு எப்பவும் முன்னோடியாக இருக்கும். அதை மறுப்பவர்கள் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கழித்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் நடந்துக்கிட்டு வருது. அதுதான் வரலாறு. அதுதான் வரலாறு. இது சுதந்திர இந்தியாவின் வரலாறில் தொடங்கும் போது டெல்லியினுடைய ப்ரையாரிட்டிஸ் தான் இந்திய அரசியலாக இருந்தது. இன்னும் 20 வருஷத்துக்குள்ளே தமிழ்நாடு என்ன முன்மொழிந்ததோ அதுதான் அனைத்து இந்தியாவின் ப்ரையாரிட்டியாக இருக்கும். காரணம், நாம் வந்து இதை வெறும் வார்த்தையாக சொல்லலை, இதை நிரூபித்து விட்டு சொல்கிறோம். செயலில் காட்டியிருக்கிறோம். இவ்வளோ % மக்களை வறுமையிலேருந்து வெளியேற்றிருக்கிறோம். இவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறோம். பெண்களுக்கான சுதந்திரத்தை உத்தரவாதப்படுத்தியிருக்கிறோம். எல்லா தரப்பு மக்களும் வளர வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு பரந்துபட்ட டெவலப்மெண்ட்டை, ஒரே நகரத்தில் முடங்காமல் ஒரு பரந்துபட்ட டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கிறோம். ஒரு லிபரலான டெமோக்ராட்டிக்கான அரசியல் சூழலை உருவாக்கியிருக்கிறோம். இதில் குறைபாடுகள் இருக்கலாம். உலகத்தில் எந்த குறைபாடு இல்லாத நாடு ஏதாவது இருக்கா சொல்லுங்கள். இதில் சில குறைபாடுகள் இருக்கலாம். ஆனாலும் இந்த ஒரு 60-70 வருஷத்தில் பெரும்பாலும் ஒன்றிய அரசினால் ஆதரவு அளிக்கப்படாத, பெரும்பாலும் ஒரு சில இடங்கள் தவிர, ஒரு சில நேரங்கள் தவிர, பெரும்பாலும் வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது நிலையில் இருந்தும் கூட, நீ வந்து NEP-த்துக்கெல்லாம் உனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிற மிரட்டலை காலங்காலமாக கேட்டும் கூட தமிழ்நாடு போராடி இந்த இடத்தை வந்து அடைந்திருக்கிறது. இந்த மாடலை இன்றைக்கி வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, தமிழ்நாடு வந்து மோஸ்ட் பேலன்ஸ் மாடல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த வெற்றி கதை என்பது தான் நம்முடைய பலம். அதில் இருந்து தான் முதல்வர் வந்து சொல்கிறார், நான் வந்து நீட் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனைலாம் சொல்லுங்கள், தமிழ்நாடு வந்து ஏற்கனவே ஒன்று செஞ்சுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று பண்ணியிருக்கு, அதை நீங்கள் பண்ணுங்கடா. நீங்கள் தோல்விகரமாக பண்ண ஒரு விஷயத்தை கொண்டு வந்து என்கிட்ட திணிக்காத. மும்மொழி திட்டமாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், என்ன ஒன்றா இருக்கட்டும் அப்படின்னு தான் நாம் சொல்கிறோம். எனவே முதல்வர் செய்திருக்கிற வேலை என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டில் மட்டும் பேசப்பட்ட பல விஷயங்களை அனைத்து இந்திய அளவில் கொண்டு போகிறது தான். இன்றைக்கி ஃபெடரலிசம் என்பது அடுத்த 2 வருஷத்தில் இந்தியாவின் முக்கியமான பேசுபொருளாக உறுதியாக மாறும். அதனுடைய முன்னணியில் வந்து அதை வந்து முன்னெடுத்து செல்பவராக ஸ்டாலின் இருப்பார், நான் உறுதியாக நம்புகிறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.